இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட் கம்மியா, அதாவது ரொம்ப அதிகமா செலவு பண்ணாத ஒரு டிஃபன் பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை தான். ஏன்னா, அதுக்கான அரிசிலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணிருவாங்க. நான் வந்து இந்த மெஷர்மென்ட்டுக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்ப்பேன். எப்படி சாஃப்ட்டா வருது, எப்படி சாஃப்ட்டா வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, இப்ப லேட்டஸ்ட்டா இந்த மெஷர்மென்ட் வந்து நானு ரொம்ப நாளா ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஈக்குவல் குவாலிட்டி, ஈக்குவல் குவான்டிட்டி. அதாவது பச்சரிசி எவ்வளோ எடுக்கிறோனோ, அதே அளவு வந்து புழுங்கல் அரிசி. அதாவது ரேஷன்ல சொல்றேன். ரேஷன் பச்சரிசி 3 டம்ளர் எடுத்தேன்னா, அதே ரேஷன் புழுங்கல் அரிசி 3 டம்ளரு, 5க்கு 1 கணக்கு உளுந்து. அதுதான் என்னோட மெஷர்மெண்ட்டு. ஸோ, நான் 10 டம்ளர் போட்டேன் அப்படின்னா, 2 டம்ளர் வந்துட்டு உளுந்து சேர்த்துப்பேன். இந்த மாரி போட்டேன். சாஃப்ட்டா வந்துச்சு இட்லி. இப்போ வந்து ரெகுலரா நான் இதுதான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் எனக்கு சாஃப்ட்டா வரல அப்படின்னா, நீங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சாஃப்ட்டா இருக்கும். ஸோ, இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா, குருக்கு கரெக்ட்டா இருக்கு. அவர்கிட்ட இருந்து வாங்கி எனக்குமே கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டாரு. அப்பதான் ஒண்ணு தோணுச்சு. குரு வளர்ந்துட்டான். என் பெரிய பையன் பெரியவன் ஆயிட்டான் அப்படின்ற மாரி தோணுச்சு.